இந்த வீடியோல வர நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மும்பைல ஒரு பொண்ணு பைலட்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க கோ பைலட்டா ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பையன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை போட்டு திட்டிட்டே இருப்பானா, போன் பண்ணா எடுக்க மாட்டானா, ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு பரவாயில்லன்னு அவனை லவ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் இருக்கு, ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு வந்து சாப்பிட போயிருக்காங்க. அந்த பொண்ணு நான்வெஜ் வந்து சாப்பிட்டு இருக்கு. இவனுக்கு நான்வெஜ் சாப்பிடறது பிடிக்காதான். அதனால அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு அங்கேயே அந்த பொண்ணை அவன் விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு இப்போ டோட்டலா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவனுக்கு கால் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிச்சு. இல்ல எனக்கு புரியல, ஒரு பொண்ணு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எந்த வேலைக்கும் போக கூடாது, நீ வீட்டுல தான் இருக்கணும், எனக்கு ஏத்தாப்புல தான் இருக்கணும்னா அதுக்கு வீட்டுல பாக்குற பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எதை தொட்டாலும் குத்தோம்னா அப்ப எதை பார்த்தா லவ் பண்ணிட்டீங்க? காஜா புடிச்ச மாதிரி வாழ்றதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரதானே லவ். டியர் கேர்ள்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லவ் பண்ற பையன் ரொம்பவே அபியூஸான கேரக்டரா இருந்தா போடா மயிரன் சொல்லிட்டு விட்டாத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லவ் பண்ணும்போது எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன கண்ணா, எங்களை மாதிரி நல்ல பசங்க யாரும் கண்டுக்கவே மாட்டீங்க. எவன் அபியூஸ் பண்றானோ, எவன் டார்ச்சர் பண்றானோ அவனதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்றதுன்னு எனக்கு தெரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.